தமிழகத்தில் பாஜக அரசு அமையும் அதற்கான அடித்தளத்தை நரேந்திர மோடி 27 பிப்ரவரி மாதம் நாட்டுவார், அடிக்கல் நாட்டுவார். அதற்கு முன்மையாக பற்பல தலைவர்கள் ஒண்ணுங்க, வட இந்தியாவில் 3வது முறையாக நரேந்திர மோடி ஆட்சிக்கு வருவது நிச்சயம். அந்த வந்துவிட்டால் மீதி இருக்கக்கூடிய 2.5 ஆண்டுகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்வார்கள்? நீங்க 40 MP கூட எடுத்துக்கிடுங்க. மோடி வருகைக்கு பிறகு திமுகவில் அங்கலாய்ப்பு அதிகமாகும். அதிமுக எடப்பாடி பழனிசாமி குழப்ப வருவார். அதிமுகவிலிருந்து 2-3 சீனியர் தலைவர்கள் ராஜினாமா செய்து எடப்பாடி பழனிசாமியை தனிமையாக்கி விடுவார்கள் என்றெல்லாம் தான் கமலாலயத்தில் சரி, டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜகவினரும் கருத்து தெரிவிக்கிறார்கள். சில முக்கியமான புள்ளிகள் அதிமுகவிலிருந்து வெளியேறினால் நரேந்திர மோடி 27ஆம் தேதி பிப்ரவரி மாதம் சென்னைக்கு வருவதில் 2 திராவிட கட்சிகளுக்கும் அபாயமணி கொடுக்க இருக்கிறார். அதுதான் சாராம்சம். 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் 2 சீனியர் அரசியல்வாதிகள் பாஜகவில் சேர இருக்கிறார்கள். யார் அந்த 2 பேர் என்று 27ஆம் தேதி தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்த மாத இறுதியில தமிழகம் வர இருக்காங்க. குறிப்பாக அண்ணாமலை அவர்களுடைய பயணத்துல இறுதி விழா பல்லடத்துல நடைபெற இருக்கிறது. இதுல கலந்து கொள்ள போவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது சார். இதுல வைத்துத்தான் தமிழக பாஜகவுடைய கூட்டணி குறித்து பிரதமர் அவர்கள் அறிவிப்பு செய்வார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த பிரதமர் மோடி அவர்களுடைய வருகை எப்படி இருக்கும்? இதனுடைய பின்னணி எப்படி இருக்கும் சார்? 2031 தமிழகத்தில் பாஜக அரசு அமையும் அதற்கான அடித்தளத்தை நரேந்திர மோடி 27 பிப்ரவரி மாதம் நாட்டுவார், அடிக்கல் நாட்டுவார். அதற்கு முன்மையாக பற்பல தலைவர்கள் அண்ணாமலையுடைய தலைமையில் உருவாவார்கள். இளைஞர் பட்டாளம். திராவிட முன்னேற்ற கழகம் 70 வருடமாக திராவிடம் என்று சொல்லி வந்ததை இப்ப நடுங்குகிறது. அதை கேட்க வேண்டாமா? இந்துத்துவா வளருகிறது என்று, பிசாசு மாதிரி வளருகிறது என்று துரைமுருகன் சொல்லுகிறார்களே, அது எதை குறிக்கிறது? இந்துக்களுடைய புத்துணர்ச்சி வந்துவிட்டது தமிழகத்தில். அதுதான் பின்னணி. அதை வைத்துத்தான் நரேந்திர மோடி ஒண்ணுங்க, வட இந்தியாவில் 3வது முறையாக நரேந்திர மோடி ஆட்சிக்கு வருவது நிச்சயம். அந்த வந்துவிட்டால் மீதி இருக்கக்கூடிய 2.5 ஆண்டுகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்வார்கள்? நீங்க 40 MP கூட எடுத்துக்கிடுங்க. என்ன பண்ணிடுவாங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. மிருக பலம். ஓகே சார். இப்போ மோடி அவர்களுடைய வருகைக்கு பிறகு இப்போ தமிழக அரசியல் களத்துல எது போன்ற விளைவுகள் ஏற்பட போகிறது சார்? ஏன்னா பாஜக பக்கம் சில கட்சிகள் வர இருக்கின்றன. அலையன்ஸ் கொஞ்சம் வெயிட்டாக ஃபார்ம் ஆக போகிறது அப்படிங்கிற கருத்துக்கள் கூட கமலாலயத்துல பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு. மோடி வருகை அதற்கு பிறகு எப்படி சார் இருக்க போகுது தமிழக அரசியல்? மோடி வருகைக்கு பிறகு திமுகவில் அங்கலாய்ப்பு அதிகமாகும். அதிமுக எடப்பாடி பழனிசாமி குழப்ப வருவார். அதிமுகவிலிருந்து 2-3 சீனியர் தலைவர்கள் ராஜினாமா செய்து எடப்பாடி பழனிசாமியை தனிமையாக்கி விடுவார்கள் என்றெல்லாம் தான் கமலாலயத்திலும் சரி, டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜகவினரும் கருத்து தெரிவிக்கிறார்கள். சில முக்கியமான புள்ளிகள் அதிமுகவிலிருந்து வெளியேறினால் எடப்பாடி பழனிசாமி கூட மக்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா வைகோ மாதிரி ஆயிடுவாரோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஆக மொத்தம் நரேந்திர மோடி 27ஆம் தேதி பிப்ரவரி மாதம் சென்னைக்கு வருவதில் 2 திராவிட கட்சிகளுக்கும் அபாயமணி கொடுக்க இருக்கிறார். அதுதான் சாராம்சம். சரி, இப்போ மோடி வருகையின் போது இப்போ சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு 16க்கும் மேற்பட்ட எக்ஸ் எம்எல்ஏக்கள் எம்பிக்களை அமித்ஷா முன்னிலையில பாரதிய ஜனதா கட்சியில இணைச்சாங்க. அதே போன்று மோடி அவர்கள் தமிழகம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும் போது மாற்று கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் பாஜகவுல இணைய போகிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிட்டு இருக்கே சார். அதற்கான வாய்ப்புகள், சூழல்கள் நிலவிக்கிட்டு இருக்கா சார்? அதற்கான வாய்ப்புகளை அண்ணாமலை தயார் செய்து வருகிறார். அதிமுக எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து சிலர் பெரிய தலைவர்கள் சார்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எப்படி சௌஹான் இன்று மகாராஷ்டிராவில் காங்கிரஸை விட்டு பாஜகவில் வருகிறாரோ, அதே மாதிரி திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக, மறுமலர்ச்சி திராவிட கழகம் போன்ற கட்சிகளில் இருந்து தேசிய சிந்தனை உடையவர்கள், திமுகவிற்கு எதிராக இருப்பவர்கள்
கண்டிப்பாக நரேந்திர மோடி முன்னிலையில் சேர முடியும். சார், இப்போ கடந்த ஒரு சில தினங்கள் முந்தைய நிலையில பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்கள் தமிழகம் வந்தப்ப கரண்ட் துண்டிக்கப்பட்டு மின் விளக்குகள் அணைக்கப்பட்டது அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருந்தது. இதை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் கூட எக்ஸ் பக்கத்துல சோசியல் மீடியாவில் வெளியிட்டு இருந்தாங்க. என்ன காரணத்துக்காக இது போன்ற செயல்களில் ஈடுபட்டாங்க? இது திமுகவுடைய செயல்பாடு என்ன சார்? இதற்கான காரணம் என்ன சார்? தங்களுக்கு தெரியும், திமுக ஒரு இருட்டறையில் மாடிக்கொள்ள இருக்கிறது. திமுக எதிர்காலம் இருட்டறையாகத்தான் இருக்கும். காரணம் என்ன என்று கேட்டால், அமித்ஷா வந்த போதும் விளக்குகளை அணைத்தார்கள், நட்டா வந்த போதும் விளக்குகளை அணைக்கிறார்கள். இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பாரம்பரியமாக இருந்தாலும் தவறான கருத்து, தவறான வளைவுகள் என்று தான் வர்ணனைகள் முடிக்க முடியும் சிவா. அது மாதிரியாக செய்தால் பாஜக மேலும் வளருமே தவிர சுருங்காது. சரி, இப்போ அமித்ஷா அவர்கள் சமீபத்துல கூட தெரிவிச்சிருந்தாங்க, கூட்டணி கதவுகள் திறந்திருக்கின்றன அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. ஆனாலும் அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நிமிடம் வரைக்கும் பாஜக கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி அறுதியிட்டு திட்டவட்டமாக தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோ எடப்பாடியார் இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறார் அப்படின்னா இதற்கான காரணம் என்ன? அவர் எந்த விஷயத்த மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு இருந்துட்டு இருக்காங்க சார்? காங்கிரஸ் வருமோ என்ற நம்பிக்கை தான். திமுகவை விட்டு காங்கிரஸ் அதிமுக பக்கம் வருமோ என்ற ஒரு நப்பாசைத்தான் அவரிடம் இருக்கிறது. அதைத்தான் பிரதிபலிக்கிறது அந்த ஒரு கருத்து. முஸ்லிம் வாக்காளர்களுக்கும் கிறிஸ்தவர் வாக்காளர்களுக்கும் ஒரு செய்தியாகத்தான் அவர் அதை சொல்லுகிறார். திடீரென்று நெற்றியிலிருந்து விபூதியை கயற்றக்கூடிய அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தரத்தை குறைத்து விட்டார் என்றால் அது 2024க்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி வைகோ மாதிரி மதிமுக மாதிரி ஆயிடக்கூடாது என்ற ஒரு அச்சம் சில பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களிடம் இருக்கிறது. சார், இப்போ பிரியங்கா காந்தி அவர்கள், சோனியா காந்தி, முன்னாள் RBI கவர்னராக இருந்த ரகுராம் ராஜன் போன்றவர்கள் மத்திய ராஜ்யசபா எம்பியாக போகிறார்கள். சோனியா காந்தி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடல, ராஜ்யசபா எம்பியாகத்தான் இருக்க போறார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இது உண்மையா சார்? உண்மை. காரணம் என்ன என்று கேட்டால் 10ஆம் நம்பர் ஜன்பத்தை அவர்கள் தக்க வைக்க வேண்டும். இல்லை என்றால் MP பதவி போயிட்டுன்னா அந்த பங்களாவை காலி செய்ய வேண்டும். ராகுல் காந்தியை காலி செய்து மீண்டும் அந்த இடத்தை பிடித்தாரே, அதே மாதிரி சோனியா காந்தி அம்மையாருக்கு அந்த 10 ஜன்பத்து தான் முக்கியம். ரகுராம், அதனால் தான் அவர் ஹிமாச்சல் பிரதேசத்திலிருந்து வருகிறார்கள். எது இருப்பினும் எப்படி தமிழகத்தில் இருந்து சிதம்பரம் சிவகங்கையிலிருந்து 6 முறை 7 முறை ஜெயித்து இம்முறை அவர் மகாராஷ்டிராவிலிருந்து MP ஆனார். இப்பொழுது தமிழகத்திலிருந்து ராஜ்யசபாவுக்கு MP ஆகிறார். ஆக மொத்தம் காங்கிரசுடைய பட்டாளம் லோக்சபை பொதுமக்களிடமிருந்து விலகிவிட்டது. ராஜ்யசபாவில் சேருகிறார்கள். என்ன காரணம் அதற்கு? பொதுமக்கள் காங்கிரஸை உடைத்து விட்டார்கள், நெருக்கி விட்டார்கள் என்பதுதான் காரணம். சார், இப்போ அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு தகவலை தெரிவிச்சாங்க. 2024க்குள்ளார CAA அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இது அமல்படுத்தப்பட்டால் தேர்தலில் எப்படி சார் பாஜகவுக்கு எப்படி இருக்கும் சார்? சார், ஒண்ணு வெஸ்ட் பெங்கால்லையும் பஞ்சாப்லையும் தான் இதுக்கு தாக்குதல் இருக்கும் சிவா. மீதி மாநிலத்தில் இருக்கவே இருக்காது. வேண்டுமென்றே தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முஸ்லிம் வாக்காளர்களை உசுப்பி விடுகிறதே தவிர முஸ்லிம் வாக்காளர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் இது திராவிட கழகம் செய்யக்கூடிய கபட நாடகம் என்று. அதனால் ஒரு பாச்சா பறிக்காது. அந்த CAA உத்தரவுகள் வெளியாகும். அமித்ஷா சொல்வது சரி. சார், இப்போ பாத்தீங்கன்னா கடந்த ஒரு சில தினங்களாக ஹரியானாவில் விவசாயிகள் அவருடைய சங்கங்கள் ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. காங்கிரஸ் உசுப்பி விடுறதுதானுங்க சிவா. காங்கிரஸ் ஊசிக்கு ராம் மந்திர் கட்டிய பிறகு அவர்களுக்கு ஜூஜூன்னு ஆகுது. வயத்துல நெருப்பு கட்டின்னு இருக்காங்க. வயத்துல அப்படியே எரியுது கடந்து. இவ்வளவு 370 வந்துருமே, அதை கட் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி பண்றாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது இந்த சர்வே வெளியாகி 375 தொகுதிகளுக்கு மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற சர்வேக்கு பிறகுதான் பாஜக மீது களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நிலையில பின்னணியில இவர்கள் கருப்பாடுகள் போல இருந்து செயல்படுகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாமா சார்? அவன் பிளாக் ஷீப், கருப்பாடுகள் தான் அவர்கள். அதை உசுப்பி விடுவது அண்ணா, அது நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் தானே, வேற யாரும் இல்லையே. சார், இப்போ பாத்தீங்க அப்படின்னா சார், சமீபத்துல உங்களுடைய இல்ல விழா சென்னையில மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. டெல்லியில ரிசப்ஷன் வச்சிருந்தீங்க. பாஜகவில் இருக்கக்கூடிய ஜே.பி. நட்டா, அமித்ஷா உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான முன்னணி தலைவர்கள், துணை ஜனாதிபதி வந்திருந்தார். நிர்மலா சீதாராமன் அம்மையார் நிதியமைச்சர் வந்திருந்தார்.
பியூஷ் கோயல் வந்திருந்தார்கள், ஜே.பி. நட்டா அவர்கள் அரை மணி நேரம் இருந்தார்கள். அனைத்துக்கும் மேலாக பற்பல உயர் அதிகாரிகள், ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிஆர்பிஎஃப், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் பிஎஸ்எஃப் போன்ற டெல்லி போலீஸ் கமிஷனர் ஆகிய அனைவரும் என்னுடைய ஆப்த நண்பர்கள். 15 சீனியர் ஆங்கர்ஸ் ஆஃப் ஹிந்தி, இங்கிலீஷ் டெலிவிஷன் எத்தனையோ பேர் வந்திருந்தாங்க. சந்தியா ஜெயின், சுனித்ரா சௌத்ரி, இவங்கெல்லாம் இந்துஸ்தான் டைம்ஸுடைய அரசியல் ஆசிரியர். ஆக மொத்தம் என்னுடைய 40 ஆண்டு கால டெல்லி சேவைக்கு அது ஒரு மகிடம் எடுத்த மாதிரி இருந்தது அந்த டெல்லி வரவேற்பு. துணை ஜனாதிபதி அரை மணி நேரம் இருந்து என்னுடைய மனைவி உடல் நலம் சரியில்லாற்ற அம்மையாரிடம் என் மனைவியிடம் சென்று உடல் நலம் விசாரித்துதான் நெகிழக்கூடிய சம்பவமாக இருந்தது நெல்லை சிவா. அந்த சென்னையில் நடந்த திருமணத்திற்கு அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் வந்திருந்தார், டாக்டர் ஹெச்.வி. அண்டே வந்திருந்தார், பற்பல தலைவர்கள் வந்திருந்தார்கள். சார், இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த ஜே.பி. நட்டா அவர்கள் உங்களோடு தமிழகம் குறித்து முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டார் அப்படிங்கிற செய்தி பகிர்ந்தார். யாரும் இல்லைங்களே, அது ஜி.கே. வாசனுக்கு இருக்க பெருந்தன்மை. அந்த இல்ல திருவிழாவில் ஜி.கே. வாசனுடன் ஜே.பி. நட்டா அவர்கள் அம்மையார் நிர்மலா சீதாராமன் நீண்ட நாள் பேச்சு கொண்டிருந்தார்கள். நீண்ட நாளி தமிழக சேர்த்தாங்க தான். நான் கிட்ட போய் கேட்கல. எது இருப்பினும் திமுகவிற்கு எதிராகத்தான் அவர்கள் பேசியதாக நான் நம்புகிறேன் சிவா. ஓகே சார். இப்போ பீகார்ல நிதிஷ்குமார் அவர்கள் மெஜாரிட்டி நிரூபிக்க வேண்டிய நிலையில இருக்காங்க. அது எப்படி சார் போய்கிட்டு இருக்கு தற்போதைய நிலை? மாலைக்குள் தெரிந்துவிடும், அது ஜெயித்து விடுவார்கள். இந்த ஆர்எல்டில இருந்து கூட 5 பேர் வெளில வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். எது இருப்பினும் இந்த பேட்டியினுடைய கடைசி கருத்தாக நான் ஒரே ஒரு கருத்தை சொல்லி நாம் இந்த பேட்டியை முடித்துக் கொள்ளலாம். நிதிஷ்குமார் ஜெயித்து விடுவார். அதன் மூலமாக பீகாரில் 40 லோக்சபாவில் 35 லோக்சபா பாரதிய ஜனதா கட்சியும் நிதிஷ்குமாரும் ஜெயிப்பார்கள். அங்கு ஜாதி கணக்கு அதிகமாக இருப்பதனால் அமித்ஷாவினுடைய ருத்ர தாண்டவம் அங்கு இருக்கக்கூடிய பீகார் அரசியலில் மாபெரும் திருப்பத்தை கொண்டு வரும், சூரசம்ஹாரம் நடக்கும் என்று எழுதி வைத்துக் கொள்ளலாம் சிவா. சார், எப்பவுமே நம்முடைய வாசகர்களுக்கு நீங்க கடைசியில ஒரு அப்டேட் கொடுப்பீங்க. அந்த அப்டேட் தான் மிகப்பெரிய அளவுல இருக்கும் சார். இன்னைக்கும் நீங்க ஏதாவது முக்கியமான டெல்லியில நடக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்த ஒரு அப்டேட் கொடுக்கணும் சார். இந்த அப்டேட்டோட நம்மளுடைய இன்டர்வியூ முடிச்சுக்கலாம் சார். அந்த அப்டேட் ஆர்வத்தோடு இருக்கும், சொல்லுங்க சார். அந்த அப்டேட் என்ன என்று கேட்டால், 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் 2 சீனியர் அரசியல்வாதிகள் பாஜகவில் சேர இருக்கிறார்கள். யார் அந்த 2 பேர் என்று 27ஆம் தேதி தெரிந்து கொள்ளுங்கள். ஓகே சார். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் சேனல் வாசகர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, நமஸ்தே.